தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிங்க இந்த காங்கிரஸ் கட்சி. நம்ம பலமுறை சொன்னோம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட அந்த மேடையிலே சொல்லியிருக்காரு, திமுக காரங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கும், நம்ம படிச்சு சொன்னோம் காங்கிரஸ் கட்சிக்காரன் இப்படிதான் சொல்லிட்டு. நாளைக்கு விஜய் தோத்து போனா யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் மேல ஏறி சவாரி பண்ண பார்ப்பாங்க. யாரு? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இவர்கள் என்னன்னா, இந்தியாவில் ஒரு கட்சி, பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த பேரை வச்சு சீட்டை வாங்குறது, நோட்டை வாங்குறது, இப்படி பிழைக்கிறது, பிழைப்பு அரசியலை பண்றது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது. காவிரியில் தண்ணி தரல கேட்க சொல்லுங்களா? நாங்கள் தான் ஆள்றோம் கர்நாடகாவில், கேட்டு தண்ணி வாங்கி கொடுங்களா? உங்க ராகுல் காந்தியை பேச சொல்லுங்களா? காங்கிரஸ் கட்சி தானே. ராகுல் காந்தி பேசுவாரா தமிழர்களுக்கு காவிரியில உரிமை இருக்கு அப்படின்னு? ராகுல் காந்தி பேசுவாரா? பிழப்புவாத அரசியலுங்க காங்கிரஸ் கட்சி செய்யறது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உண்மையாக அந்த கட்சி இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுதுன்னு வச்சுக்கிங்களா. தனித்து போட்டிக்கிட்டா ஒரு தொகுதியில் 100 ஓட்டை காங்கிரஸ் கட்சியால் வாங்க முடியுமா? இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதிக்கு 100 ஓட்டை கூட வாங்க முடியாது. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. என்னைக்காவது இந்த காங்கிரஸ் கட்சி நாங்கள் நாட்டையே ஆண்ட கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு சொல்லிட்டு என்றாவது ஒரு நாள் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? பார்க்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கே தனித்து போட்டியிட்டால் மக்கள்கிட்ட வாக்க வாங்க முடியாதுன்னு அவர்களுக்கே நன்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறது, திமுக மேலே ஏறி அப்படியே சவாரி பண்ணுறது. இப்போ திமுக விட்டாச்சு, இப்போ விஜய் மேலே ஏறி அப்படியே சவாரி பண்ணி தங்களுக்கான ஒரு அந்த இருப்பிடத்தை தக்க வைக்க அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் என்ற ஒரு நபர் பேசுகிறாரு. சீமானண்ணன் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு. அதாவது வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கான்னு சீமான் எங்களை பார்த்து கேட்குறாரு. டேய், உங்களை பார்த்து கேட்டால் எங்களுக்கு வெக்கம் இருக்குன்னு நீங்கள் பேச வேண்டியது தானே, அப்படி பேச வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பேசுறது எப்படின்னா, சீமான் அவர்கள் டெபாசிட்டே வாங்கலை, வெறும் 4% ஓட்டு தான் சீமான் வச்சிருக்காரு. ஆனால் நாங்கள் யார் தெரியுங்களா? நாங்கள் பெரிய கட்சிங்க, நாங்கள் நாட்டையே ஆண்ட கட்சிங்க, பல இடத்துல நாங்கள் பல மாநிலத்தை நாங்கள் ஆள்றோங்க, அப்போ எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. யாரு? மாணிக்கம் தாகூர். சீமான் அண்ணன் உங்ககிட்ட வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கான்னு கேட்டது ஏன்னு தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க மக்களே, இப்போ தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு விவாதம் வந்தது. காங்கிரஸ் கட்சி அவங்க கேட்குற தொகுதியை திமுக கொடுக்கல, அதனால காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி போகணும் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த நேரத்தில் விஜயோட கூட்டணி போனாங்களா? சொல்லுங்க, போனாங்களா? போகலை. ஏன் போகலைன்னா, விஜயோட போனால் நாம் எம்எல்ஏ ஆக முடியாது, விஜயோட போனால் நாம் நம்முடைய இருப்பிடத்தை தக்க வைக்க முடியாது, திமுகவோட போனால் நாம் எம்எல்ஏ ஆகலாம், நம்ம வெல்லலாம் அப்படின்னு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினைச்சதால திமுகவோட மீண்டும் சேர்ந்தாங்க. அப்படிதான் சேர்ந்தாங்க, அப்படிதான் கூட்டணி வச்சாங்க, திமுக கிட்ட சீட்டை வாங்கி பெற்றாங்க. இப்போ திமுக அந்த தேர்தலில் தோத்த உடனே விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் உதயசூரியன் சின்னம், இவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் கை சின்னம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பேசுனது, கருணாநிதியின் ஆதரவு பெற்ற சின்னம் கை சின்னம் அப்படின்னு பேசுனது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசி மக்கள் கிட்ட ஓட்டை வாங்குது. அப்படிதான் மக்கள் கிட்ட ஓட்டை வாங்கினாங்க. ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க, அந்தர் பல்ட்டி. இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இல்லைன்னா அவர்கள் வேஸ்ட்டுப்பா, அவ்வளோதான்ப்பா. அவர்களோட சேர்ந்து இனி நாம என்னப்பா பண்ண போறோம்? விஜய் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெஞ்சிருக்காரு, அவர் வேற ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றாரு, அந்த இடத்துல போனால் நம்ம அமைச்சராகலாம் அப்படின்ற எண்ணத்தில் கட்சி தாவினார்கள். இவர்கள் நன்றி கூட சொல்லலை.
அந்த கட்சியோட தானே கூட்டணி இருந்தாங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியில் வரும்போது ஏங்க உங்களோட சேர்ந்து தாங்க நாங்கள் வெற்றி பெற்றோம் நன்றிங்கன்னு ஒரு நன்றி கூட சொல்லலை. நன்றி கெட்ட காங்கிரஸ் கட்சி. அப்போ நன்றி இல்லாமல் அந்த கட்சி விஜயை ஆதரிச்சாங்க. அப்படி ஆதரிக்கும் போது பார்க்கக்கூடிய நமக்கு என்ன தோணும், என்னடா இது அரசியல் இப்படியெல்லாம் இருக்கு. நேற்று திமுக கூட்டணின்றான், இன்று விஜய் கூட்டணின்றான், இவன் என்னோட நம்மளை ரொம்ப குழப்பிட்டே இருக்கா, அரசியலில் இப்படியெல்லாம் பிழைக்கிறதா. அதனால தான் அண்ணன் கேட்குறாரு, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு சொரணை இருக்கா காங்கிரஸ்காரர்கள்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது தானே. அது என்ன, தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி, தேர்தல் முடிந்த பிறகு இன்னொரு கட்சியோட கூட்டணி, என்னடா இது, யாரை ஏமாத்த பார்க்குறீங்க நீங்கள்? அதுலேயும் பாருங்களா, திமுக காரங்க வந்து காங்கிரஸ் கட்சி உதவியில் வெஞ்சிருக்காங்க, அவர்களெல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்களா? டேய் உங்களையே சிரிப்பா இல்லையா சொல்றிய, உங்களுக்கே சிரிப்பா இல்லையா? உண்மை அதுதானா? கல நிலவரம் அதுதானா? அதுதான் கல நிலவரமா? ஏங்க உண்மையாகவே காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைங்க. அது ஒரு இல்லாத கட்சிங்க, அது அழிஞ்சு போன கட்சி. அது திமுக போன்ற கட்சிகளோட சவாரி செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவது, அப்புறம் எம்பி பதவி வாங்குவது, அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது. திமுகவின் வாக்கு தான் காங்கிரஸ் கட்சியின் வாக்கா இருக்கு. மற்றபடி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடையாது. ஆனால் இவர்கள் கேட்குறது எங்கள் தயவு இல்லாமல் திமுக வென்று இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தயவு இருக்குது இங்கே? முதல்ல தமிழ்நாட்டில் என்ன தயவு இருக்குது? ஒரு தயவு கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிங்க இந்த காங்கிரஸ் கட்சி. நம்ம பல முறை சொன்னோம், அண்ணன் சீமான் அவர்கள் கூட அந்த மேடையிலே சொல்லியிருக்காரு, திமுக காரங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கும், நம்ம படித்து சொன்னோம் காங்கிரஸ் கட்சிக்காரன் இப்படி தான் சொல்லிட்டு. நாளைக்கு விஜய் தோத்து போனால் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் மேலே ஏறி சவாரி பண்ண பார்ப்பாங்க. யார்? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இவர்கள் என்னன்னா, இந்தியாவில் ஒரு கட்சி, பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த பேரை வச்சு சீட்டை வாங்குறது, நோட்டை வாங்குறது, இப்படி பிழைக்கிறது, பிழைப்பு அரசியலை பண்ணுறது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது. காவிரியில் தண்ணி தரலை கேட்க சொல்லுங்களா? நாங்கள் தான் ஆள்றோம் கர்நாடகாவில், கேட்டு தண்ணி வாங்கி கொடுங்களா? உங்கள் ராகுல் காந்தியை பேச சொல்லுங்களா? காங்கிரஸ் கட்சி தானே. ராகுல் காந்தி பேசுவாரா தமிழர்களுக்கு காவிரியில் உரிமை இருக்கு அப்படின்னு? ராகுல் காந்தி பேசுவாரா? பிழப்புவாத அரசியலுங்க காங்கிரஸ் கட்சி செய்கிறது. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் கேள்வி கேட்டோன்னே இந்த மாணிக்கம் தாகூருக்கு வந்து அப்படியே கோவம் வந்துருச்சா. உண்மையாகவே கோவம் வர வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் இல்லைங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்படியெல்லாம் கோவப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருந்தால் நீங்கள் விஜயோட போயிருக்க மாட்டீங்க. அப்படி தானே உண்மை? அதானே உண்மை. அப்போ விஜயோட போகிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இல்லைங்க. இல்லை என்பதை இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. உடனே கிளம்பி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு இன்னைக்கு பேசுகிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்களா? சீமான் அவர்கள் பேசினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நீ முதல்ல தனித்து போட்டியிடு, தனித்து போட்டியிட்டு உன் வாக்கு சதவீதத்தை நீ நிரூபி. நீ 4% வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குன்னு கிண்டல் பண்ணுறல, டெபாசிட் இல்லைன்னு கிண்டல் பண்ணுறல, நீ தனித்து போட்டிக்கிட்டு 1% ஓட்டை வாங்க பார்ப்போம். நீ வாங்க முடியுமா உன்னால்? 1% ஓட்டு நீ தேடணும். காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கிதுன்னா நீ வேட்பாளரையே தேடணும். எவனும் போட்டி போட வரமாட்டான் உன் கட்சியில். அப்படியேப்பட்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அது தமிழ்நாட்டோட நிலைமை. சும்மா பேசக்கூடாது. குறிப்பாக மாணிக்கம் தாகூர் போன்ற நபர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கிறது கிடையாது. இப்போ திமுகவை நம்ம எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் திமுகவை நம்ம எதிர்த்து பேசுகிறோன்னா ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்குல்லங்க. எங்கள் ஓட்டு கேட்க வரும்போது திமுக கையை பிடிச்சே வந்தானுங்க, ஜெயிச்ச பிறகு அப்படியே விஜய் கையை பிடிக்கிறாங்கன்னா இவனுங்க எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பானுங்க இவனுங்க. அப்போ இந்த செயலை எதிர்க்கணுமா எதிர்க்கக்கூடாதா? இந்த செயலை எதிர்க்கணும்ல, அதன் அடிப்படையில் நாம் எதிர்க்கிறோம். அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் தம்பி உதயநிதி கிட்ட சொல்லுங்கள், காங்கிரஸ் தயவு இல்லாமல் அவர் ஜெயிச்சிருப்பாரா? சீமானண்ணனுக்கு உதயநிதி தம்பினா இப்போ உங்களுக்கு யார்? உங்களுக்கு யார்? திமுகவோட இருந்து பதவி அனுபவிச்சிங்க, பணத்தை அனுபவிச்சிங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி வந்து சீமானண்ணனுக்கு தம்பியாக மாறிட்டாரு, உங்களுக்கு எதிரியாக மாறிட்டார். அப்படியா? என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி, அதை புறந்தள்ளணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது. நம்ம இனத்தை கொன்ற கட்சி காங்கிரஸ் கட்சி.
முக்கியமாக இதனை மக்கள் அறிந்து கொள்ளணும். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.